ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். தமிழகம் 234 தேர்தல் களத்தின் நாடி துடிப்பு 2026 நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியாக நம்ம பார்த்துட்டு வரோம். அதோடைய கள நிலவரம் எப்படி இருக்கிறது, ஆளும் அரசுக்கு சாதகமா, எதிர்கட்சிகள் பலம் பெறுகிறதா, நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு சதவீதம் உயர்கிறதா, விஜயின் தாக்கம் எந்த அளவிற்கு இருக்கிறது, பெண்களின் வாக்கு யாருக்கு, இளைஞர்களின் வாக்கு யாருக்கு, விவசாயிகளின் வாக்கு யாருக்கு அப்படின்லாம் நம்ம கள ஆய்வு செய்திருக்கோம். அதிலே கிடைக்கக்கூடிய முடிவுகளை தான் உங்கள் முன் வைத்து வருகிறோம். அந்த வகையில் நாம் இன்று எடுத்திருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி குடியாத்தம். வேலூர் மாவட்டத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான சட்டமன்ற தொகுதி குடியாத்தம். இது ஒரு தனி தொகுதி. இங்க இருக்கக்கூடிய மொத்த வாக்காளர்கள் 2,48,526. ஆண் வாக்காளர்கள் 1,20,946. பெண் வாக்காளர்கள் 1,27,547. 2021 வி அமுலு திமுக கட்சியை சார்ந்தவர் அதிமுக பரிதாவை 6,901 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்காங்க. தற்போது பரிதா புருஷோத்தமன் தான் மீண்டும் அதிமுக சார்பாக போட்டியிடுகிறாங்க. இந்த தொகுதியை தேமுதிகவிற்கு திமுக ஒதுக்கி இருக்கிறது. KB பிரதாப் அப்படிங்கிறவர் போட்டி போடுகிறார். டிவிகே சார்பாக சிந்து, நாம் தமிழர் கட்சி சார்பாக இமலன். தொகுதி யாருக்கு சாதகமாக இருக்கிறது அப்படிங்கிறத தொகுதியிலே கள ஆய்வு செய்த பாஸ்கரன் நம்மோடு பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறார். வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். இந்த குடியாத்தம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு நீங்க எந்தெந்த பகுதியில முதல்ல கள ஆய்வு செஞ்சீங்க? குடியாத்தம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் சார், காமராஜர் அவர்கள் காங்கிரஸ் கட்சியில நம்முடைய நாங்க காமராஜர் ஆட்சியை கொண்டு வர போறோம் அப்படின்னு சொன்னவங்க பாத்தீங்கன்னா, காமராஜர் அவர்கள் தொடர்ந்து 2 முறை போட்டிட்டு வெற்றி பெற்ற ஒரு தொகுதி. அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் பெருமாப்பட்டு ஊராட்சி, நரியம்பட்டு, மேல்முட்கூர், வளத்தூர், பேரணாம்பட்டு, பரதராமி, பரவக்கல், மோட்டூர், அக்ராகாரம் போன்ற பகுதிகளை நம்ம நேரடியா கலாய்வு மேற்கொண்டு நாங்க மக்கள் மத்தியில எந்த கட்சிகளுக்கு ஆதரவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கலாய்வு மேற்கொண்டோம். நீங்க சொன்ன இந்த மேற்கொண்ட முக்கியமான பகுதிகள், இதை ஒட்டி இருக்கக்கூடிய நிறைய கிராம பகுதிகளையும் கள ஆய்வு செஞ்சிருப்பீங்க. இப்ப இந்த பகுதிகளில் பிரதானமாக இருக்கக்கூடிய சமூகங்கள் என்னென்ன? முக்கியமா சொல்ல போனா தனி தொகுதி பட்டியல் சமூகம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அதிகமா இருக்காங்க. ஏறத்தாழ 28 விழுக்காடு அளவுக்கு அவங்க அதிகமா இருக்காங்க. 28 விழுக்காடு அளவுக்கு ஆதி திராவிடர்கள் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் அதிகமா இருக்காங்க. அதுக்கு பிறகு வன்னியர்கள் இருக்காங்க, நாயுடு சமூகம் அதிகமா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம முஸ்லிம்களும் அந்த நகர பகுதிகளில் ஏறத்தாழ 16 விழுக்காடு அளவுக்கு முஸ்லிம்களும் இந்த பகுதிகளில் அதிகமா இருக்காங்க. தோல் பதனியும் தொழிற்சாலைகள் இங்க அதிகமா இருக்கிறதுனால முஸ்லீம்கள் இங்க சிட்டியில மட்டும் அதிகமா இருக்காங்க. இப்ப நீங்க மேற்சொன்ன முதலியார் சமூகமா இருக்கட்டும், ஆதி திராவிடர்கள், நாயுடு, முஸ்லிம்கள், வன்னியர்கள், பட்டியல் சமூகத்தினர், இவங்கெல்லாம் எந்தெந்த பகுதியில அடர்த்தியாக இருக்கிறாங்க? கண்டிப்பா சார். இப்ப நம்ம முழுக்க எடுத்துக்கிட்டோம், மேல்பட்டியை பொறுத்த வரைக்கும் அங்க ஆதி திராவிடர்கள் அதிகமா இருக்காங்க மேல்பட்டியில. அதே போல செம்பேடு பகுதிகளில் தேமுதிகவினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுடைய சொந்த தொகுதி, அங்க நாயுடு மக்கள் பரவலா இருக்காங்க. முக்கியமா குடியாத்தமுடைய சிட்டியில பாத்தீங்கன்னா பேரணாம்பட்டு, மதனாஞ்சேரி போன்ற பகுதிகளில் பாத்தீங்கன்னா முஸ்லீம் அதிகமா இருக்காங்க. வன்னியர்களை பொறுத்த வரைக்கும் பரதராமி, பரவக்கல், மோட்டூர், அக்ராகரம் பகுதிகளில் வன்னியர்கள் அதிகமா இருக்காங்க. குறிப்பா இந்த பகுதிகளில் யார் வெற்றியை தீர்மானிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஒண்ணு ஆதி திராவிடர்கள், அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா வன்னியர்கள், நாயுடு, முதலியார்கள் போன்றவர்கள் இந்த பகுதிகளில் வெற்றி யாருக்கு அப்படின்றதுல தீர்மானிப்பதில் மிக முக்கியமான பங்கு வகிக்கிறாங்க. நீங்க இங்க மேற்சொன்ன சமூகங்கள், நாயுடுவாக இருக்கட்டும், முதலியாராக இருக்கட்டும், வன்னியராக இருக்கட்டும், பட்டியல் சமூகத்தினர், இவங்கெல்லாம் எந்தெந்த கட்சிக்கு ஆதரவாக இருக்கிறாங்க? இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் ADMK பாத்தீங்கன்னா ஒரு கடந்த முறை பாத்தீங்கன்னா வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 முறை தான் வெற்றி பெற்றிருக்காங்க. காங்கிரஸ் 6 முறை வெற்றி பெற்றிருக்காங்க. திமுக 4 முறை வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் திமுகவுடைய செல்வாக்கு அப்படின்றது கொஞ்சம் குறைவாதான் இருக்கு. அதனாலதான் தேமுதிகவுக்கு இந்த தொகுதியை ஒதுக்கியிருக்காங்க. தேமுதிகவுடைய வேட்பாளர் பிரதாப் அப்படின்னு சொல்லப்படக்கூடியவர் பாத்தீங்கன்னா காட்பாடி பகுதியை சார்ந்தவர். இங்க கொண்டு போட்டியிட வைக்கிறாங்க. பட் அவருக்கு இந்த பகுதியில பெரிய அளவுக்கான செல்வாக்கு கிடையாது. ஆனா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம பரிதா புருஷோத்தமன் அவர்கள் லோக்கல் கேண்டிடேட், அவங்க ADMK சார்பா போன முறை போட்டியிட்டு வெறும் 6000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வி பெற்றாங்க. அவங்க இந்த முறை மறுபடியும் களத்துல இருக்கிறதுனால அவங்களுக்கு ஆதரவான அணிகள் தான் இந்த பக்கம் குடியாத்தம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு செல்வாக்கு அதிகமா இருக்கு. இப்ப இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு நீங்க பல்வேறு சமூகங்கள் சொன்னீங்க. அதாவது டிசைடிங் ஃபேக்டராக இருக்கக்கூடிய முதலியார்கள், நாயுடு, வன்னியர், இவங்கெல்லாம் யாருக்கு ஆதரவாக இருக்காங்க?
முழுக்க முழுக்க பட்டியல் சமூகத்தை சார்ந்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சார், இந்த பகுதியில் விஜய்க்கு ஆதரவான வாக்குகள் அதிகமா இருக்கு. நம்ம பட்டியல் சமூகத்தில் இருக்கக்கூடியவங்க கிறிஸ்தவர்களா இருக்கட்டும், வன்னியர்களா இருக்கட்டும், இல்ல ஆதி திராவிடர்களா இருக்கட்டும், அவங்க விஜய் அவர்களுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடோட இந்த பகுதிகளில் இருக்காங்க. அதே போல வன்னியர்கள்ல பெரும்பாலானவர்கள் அதிமுக ஆதரவா இருக்காங்க. பரிதா புருஷோத்தமன் அவர்களுக்கு ஆதரவான நிலைப்பாடோட பேசுறாங்க. ஆனா விஜய் அவர்களுடைய வாக்கு வங்கி இந்த பகுதியில மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி வாய்ப்பை யார் வெற்றி பெறுவாங்க அப்படின்றது மிகப்பெரிய ஒரு ஃபேக்டர் அவருடைய வாக்கு இருக்கும். யார் வெற்றி பெறுவாங்க அப்படின்றதுல விஜயினுடைய தாக்கம் மிகப்பெரிய அளவுக்கு இந்த பகுதிகளில் தொகுதியில் இருக்கும். இப்ப விஜய்க்கு பட்டியல் சமூகத்திலிருந்து வாக்கு போகிறதுங்கிறது ஒரு பக்கம், முதலியார் சமூகத்திலிருந்து எந்த அளவுக்கு அவருக்கு போறது மாதிரி இருக்குது, நாயுடு சமூகத்திலிருந்து எந்த அளவுக்கு போறது மாதிரி இருக்கு? நாயுடு சமூகம் முழுக்க முழுக்க பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுடைய ஆதரவா இருக்காங்க. ஏன்னா அவருடைய சொந்த தொகுதி. அவங்க தம்பி அவர்கள் ஆல்ரெடி போட்டி போட்டிருக்காரு 2006. அவங்களுக்கு நாயுடு சமூகம் முழுக்க முழுக்க வாக்கு செலுத்துறது குறியா இருக்காங்க. பட் ஆனா நாயுடு சமூகம் இந்த பகுதியில் குறைவா இருக்காங்க. முழுக்க முழுக்க பட்டியல் சமூகமும் வன்னியர்கள் முதலியார்கள் போன்றவர்கள் தான் இங்க அதிகமா இருக்காங்க. நாயுடு வாக்குகள் முழுக்க முழுக்க தேமுதிகவுக்கு செல்வதற்கான வாய்ப்பு இந்த பகுதியில் அதிகமா இருக்கு. இப்போ நீங்க கிறிஸ்தவர்கள் விஜய்க்கு ஆதரவாக இருக்காங்கன்னு சொன்னீங்க. கிறிஸ்தவர்கள் இந்த பகுதியில எந்தெந்த இடத்துல இருக்காங்க? அவங்களுடைய வாக்கு சதவீதமும் எவ்வளவு இருக்கு? ஏன்னா இஸ்லாமியர்கள் 17%, இந்த பேரணாம்பட்டு உள்ளிட்ட பல பகுதிகள் சொன்னீங்க, அவங்க கிட்டத்தட்ட 16லேருந்து 17% இருப்பாங்க. நீங்க கிறிஸ்தவர்களுக்கு எவ்வளவு சதவீதம் இருக்கு? இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் சார், இந்துக்கள் முழுக்க முழுக்க 81.58 விழுக்காடு அளவுக்கு இந்த குடியாத்தம் தொகுதியில இருக்காங்க. அதற்கு பிறகு முஸ்லீம் 16.96% அளவுக்கு இந்த பகுதிகளில் இருக்காங்க. கிறிஸ்தவர்களை பொறுத்த வரைக்கும் 0. அதாவது 1 கூட கிடையாது, 0.98 விழுக்காடு அளவுக்கு தான் இந்த பகுதிகளில் இருக்காங்க. ஆனாலும் பட்டியல் சமூக மக்கள் கிறிஸ்தவர்கள் முழுக்க முழுக்க நான் ஜோசப் விஜய் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னதுக்கு பிறகு அவருக்கு ஆதரவா தான் அவங்க இருக்காங்க. பட்டியல் சமூகமும் சரி, கிறிஸ்தவர்களும் சரி, நாங்க விஜய்க்கு ஆதரவா செயல்பட போறோம் அப்படின்றதுல உறுதியா இருக்காங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேமுதிகவினுடைய வேட்பாளர் வேற பகுதியை சார்ந்தவர், காட்பாடியில ஒரு பகுதியை சார்ந்தவர். அவர் இங்க வந்து போட்டிடுறாரு. அவருக்கு மிகப்பெரிய அளவுக்கான ஆதரவு இங்க இல்ல அப்படின்றத மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் நமக்கு தெல்ல தெளிவா காட்சிப்படுத்துது. இந்த பட்டியல் சமூகத்தினர் இதுக்கு முன்னால எந்த கட்சிக்கு அதிகமாக வாக்களிச்சுட்டு வந்தாங்க? திமுகவிற்கா அதிமுகவிற்கா? திமுகவுக்கு சார். திமுக தொடர்ந்து பலமுறை இங்க வெற்றி பெற்றிருக்காங்க. அதிமுக பெரிய அளவுக்கு வெற்றி பெறல. இருந்தாலுமே திமுகவுக்கு வந்த வாக்குகள் பட்டியல் சமூகமும் சரி, கிறிஸ்தவர்களும் சரி, இப்ப விஜய்க்கு ஆதரவா செயல்படுவதற்கான மிக முக்கியமான ஒரு பாதையில அவங்க பயணிக்கிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திமுகவுக்கு இந்த தொகுதி ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பலமுறை கோரிக்கை வச்சிருக்காங்க. பட் இந்த முறை தேமுதிகவுக்கு ஒதுக்கி இருக்காங்க. அதனால திமுகவுக்குள்ளேயே மிகப்பெரிய அளவுக்கான அதிருப்தி கட்சியின் மீது இருக்கு. அதனால திமுகவுக்கு எதிரான செயல்பாடோடு அங்க இருக்கக்கூடியவர்கள் செயல்படுறாங்க. ஏற்கனவே ஆம்பூரை பொறுத்த வரைக்கும் பல நபர்கள் திமுக இருந்து விலகி போயிருக்காங்க. அதே போலதான் குடியாத்தம் பகுதிகளிலும் திமுகவுக்கு தான் இந்த தொகுதி கிடைக்கும் அப்படின்றதுல உறுதியா இருந்தாங்க. பட் கடைசி நேரத்துல தேமுதிகவுக்கு ஒதுக்கியதுனால அங்க திமுகவை சார்ந்தவர்களே பெரிய அளவுக்கு செயல்படாம இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு பெண் வாக்காளர்கள் அவங்க என்ன சொல்றாங்க? அரசுடைய திட்டங்களை எந்த அளவுக்கு அவங்க பாக்குறாங்க? கண்டிப்பா சார். இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் தோல் பதனிடும் தொழிற்சாலைகள் அதிகமா இருக்கு. தீப்பொட்டி தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலைகள் அதிகமா இருக்கு. நெசவு தொழில் அதிகமா இருக்கு. இந்த பகுதிகளில் ஜவுளி பூங்கா அமைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போன முறை வந்த நம்முடைய எம்எல்ஏ அவர்கள் சொல்லியிருந்தாரு. இன்ன வரைக்கும் ஜவுளி பூங்கா அமைக்கல. நம்ம கேட்கும் போது ஜவுளி பூங்கா எங்களுக்கு அமைக்கிறோம்னு சொன்னாங்க. ஜவுளி பூங்கா அமைக்காமே இருக்காங்க. நாங்க பலமுறை கேள்வி எழுப்பிட்டோம். பட் ஆனா அவங்க சொல்றதை கூட செய்ய மாட்டேன்றாங்க அப்படின்ற குறைபாடு இருக்கு. அதே போல பேரணாம்பட்டு நகராட்சியில சாலை வசதியும் குடிநீர் வசதியும் மிகப்பெரிய அளவுக்கு மோசமா இருக்கு. அதனால அங்க போய் கேட்கும் போது எங்களுக்கு சாலை வசதியே இல்லைங்க, குடிநீர் வசதி, கழிவுநீர் குழாய்கள் போன்ற விஷயங்கள்ல மிகப்பெரிய அளவுக்கு திமுகவை சார்ந்த எம்எல்ஏ சொன்ன கருத்துக்களை, சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றாம இருக்காங்க அப்படின்ற குறைபாடோடு பெண்கள் வந்து அவங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. அதே போல மதுபான கடை, அங்க குறிப்பா சொல்ல போனா குடியாத்தம் காமராஜர் பாலம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பாலத்துக்கு பக்கத்துல ஒரு மதுபான கடை இருக்கு. அதுக்கு கீழே உட்காந்துக்கிட்டு அந்த மதுபானத்தை அருந்தக்கூடிய நபர்கள் வரக்கூடியவர்களோட சண்டை போடுறாங்க. பக்கத்துல ஆபீஸ் இருக்கு, ஸ்கூல் இருக்கு, எல்லாம் இருக்கு. அதை அகற்றணும்னு சொல்லிட்டு நாங்க பலமுறை கோரிக்கை வச்சோம். அதையும் அகற்றாம பெரிய அளவுக்கு டார்ச்சர் பண்றாங்க அப்படின்ற மிகப்பெரிய திமுகவுக்கு எதிரான ஒரு கோரிக்கையை தான் அங்க இருக்கக்கூடிய பெண்கள் முன்வைக்கிறாங்க. விஜய்க்கு ஆதரவா பேசுறாங்க அங்க இருக்கக்கூடிய பெண்கள். நாங்க விஜய்க்கு ஆதரவா நாங்க வாக்கு செலுத்த போறோம். எங்களுக்கு திமுக வந்தாலும் சரி, அதிமுக வந்தாலும் சரி, நாங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் நிறைவேற்ற மாட்டேன்றாங்க. நாங்க விஜய் பக்கம் சாயிரும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்றாங்க. பெண்கள் சொன்ன முக்கியமான கோரிக்கைகள் சொன்னீங்க. காரணம் அவங்க திமுகவின் மீது அதிருப்தியில் இருக்கிறத. அட்லீஸ்ட் இந்த திமுக சில திட்டங்களை செயல்படுத்தியிருக்கு இல்லையா? மகளிர் உரிமை தொகையா இருக்கட்டும், இலவச பேருந்து, பிங்க்
பஸ் இதெல்லாம், அதை அவங்க எப்படி பாக்குறாங்க? கண்டிப்பா இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் சார் மகளிருடைய அந்த உரிமை தொகை அப்படின்றது பல நபர்களுக்கு கிடைச்சிருக்கு. கேட்கும் போது கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடியவங்களுக்கு பணம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. இருந்தாலுமே அந்த பணம் முழுக்க முழுக்க திமுகவுடைய பணம் கிடையாது, எங்களுடைய பணம் அது அப்படின்றதுல உறுதியா இருக்காங்க. அதே போல உரிமை தொகை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அவங்க மொத்தமா கொடுக்கலங்க, எங்களுக்கு 5000 ரூபாய் கொடுக்கல, 3 மாசம் அந்த கால கடத்துக்கான தொகையை மட்டும் தான் சேர்த்து அவங்க கொடுத்திருக்காங்க. இருந்தாலும் தான் கொடுத்தோம் அப்படின்றதுல தம்பத்தை அடிச்சுக்கிறாங்க. அவங்கதான் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தொகுதியும் அவர் சொல்லும் போது எங்களுக்கு முகம் சுளிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கு. அவங்களுடைய பணம் அது கிடையாது, பட் எங்களுடைய பணம் தான், நாங்க கொடுத்தோம்னு சொல்லி சொல்றாங்க. அதுல எங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு மனஸ்தாபம் இருக்கு. அதே போல பேருந்து வசதி குடியாத்த பொறுத்த வரைக்கும் லோக்கல் கிராமங்கள்ல அக்ராகரம் போன்ற பகுதிகளில் பேருந்து வசதி குறைவா இருக்கு. அதனால எங்களுக்கு பேருந்து வசதினால பெரிய அளவுக்கு எங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கல அப்படின்றத அவங்க சொல்றாங்க. மேல்முட்கூர் போன்ற பகுதிகளில் வந்து பேருந்தே இல்லை அப்படின்றது சொல்றாங்க. மேல்முட்கூர் இப்ப இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு மத்திய அரசுடைய திட்டங்கள் எந்த அளவுக்கு போய் சேர்ந்திருக்குது, மோடியை எப்படி பாக்குறாங்க இந்த பகுதி மக்கள்? கண்டிப்பா இது ஆந்திரா பார்டருடைய பகுதி சார். ஆந்திராவை ஒட்டிருக்கக்கூடிய பகுதி, ஆந்திராவுடைய பார்டர்ல இருக்கக்கூடிய பகுதி, பரதாமி போன்ற பகுதிகள்லாம் நம்ம ஆந்திராவை தாண்டி போகலாம். அந்த பகுதிகளில் பெரிய அளவுக்கு மத்திய அரசினுடைய திட்டம் வந்திருக்கு. முக்கியமா சொல்ல போனா ஜல்ஜீவன் திட்டம், அதே போல இந்த ஒவ்வொரு வீட்டுக்கும் டாய்லெட் கட்டி கொடுத்திருக்காங்க. ஆனா அது யாரு கட்டி கொடுத்திருக்காங்க அப்படின்றதுல பெரிய குளறுபாடு இருக்கு. அதே போல மத்திய அரசினுடைய திட்டம் பெரிய அளவுக்கு நகரப்புறங்கள்ல போய் சேரல. முத்ரா லோன் போன்ற விஷயங்கள் கூட நகரப்புறங்கள்ல போய் சேரல, கிராமப்புறங்கள்லயும் போய் சேரல. அந்த திட்டத்தின் மூலமா வரக்கூடிய பயன்கள் கூட அவங்களுக்கு அனுமதிக்க முடியாம ஒரு சூழல் தான் இருக்கு. முழுக்க முழுக்க நெசவு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மத்திய அரசினுடைய திட்டங்களை கொண்டு போய் சேர்க்க முடியாத ஒரு சூழல் தான் திமுக அரசாங்கம் செஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு லோன் வாங்கி கொடுக்கக்கூடிய விஷயங்கள்ல கூட அவங்க பெரிய அளவுக்கு கான்சன்ட்ரேஷன் பண்ணாம இருக்காங்க. இந்த பகுதியில பாஜகவிற்கு எந்த அளவுக்கு ஆதரவு இருக்கிறது? பாஜகவை பொறுத்த வரைக்கும் இந்த பகுதியில் குறைவான ஆதரவு சார். ஏன்னா பட்டியல் சமூக மக்கள் இங்க அதிகமா இருக்காங்க. பாஜகவினுடைய தலைவர்கள் பெரிய அளவுக்கு அந்த பகுதிகளில் போயிட்டு செயல்படாம இருக்காங்க. யாருக்கு இந்த தொகுதி அப்படின்றதுல ஒதுக்கக்கூடிய ஒரு சூழல்ல இப்போ வரைக்குமே பாஜக கட்சி சார்ந்த தலைவர்களுடைய பெயர்கள் கூட அவங்களுக்கு தெரியாம இருக்கு. பாஜக இது வரைக்கும் அந்த கட்சிக்குள்ள வந்து தொகுதிக்குள்ள வந்து பயணிச்சிருக்காங்களா அப்படின்ற கேள்விகள் கேட்கும் போது இல்லைங்க, பாஜக கட்சி சாதகம் இப்ப வந்து இங்க எந்த ஒரு நல்ல காரியமும் பண்ணல அப்படின்ற விஷயங்களை சொல்றாங்க. இப்போ வரைக்கும் பாஜக கட்சியை சார்ந்த தலைவர்கள் கூட பெரிய அளவுக்கு அந்த பகுதியை கான்சன்ட்ரேஷன் பண்ணாத அளவுக்கு தான் இருக்காங்க. இதையெல்லாம் செஞ்சால்தான் இந்த மாதிரி ஓட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய மிக முக்கியமான கோரிக்கைகள் இந்த மக்கள் எது? ஜவுளி பூங்கா அமைக்கணும்ன்றது மிகப்பெரிய ஒரு கோரிக்கையா 10 வருஷத்துக்கு மேல வச்சிருக்காங்க. ஏன்னா நெசவு தொழில் அதிகமா இருக்கு. ஜவுளி பூங்கா எங்களுக்கு அமைச்சு கொடுத்தா ஓகேங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே போல பாத்தீங்கன்னா மதுபான கடைகள் அந்த பெரிய அளவுக்கு இருக்கு. இங்க ஆந்திரால இருந்து வரக்கூடிய மதுபானங்களை வாங்கிட்டு வந்து விற்கிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ஆந்திராவுடைய பார்டர். ஆந்திரால இருந்து வரக்கூடிய மதுபானங்களை கொண்டு வந்து அதிக அளவுக்கு இங்க விற்கிறாங்க. அதனால அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் பெரிய அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க. அதே போல ரேஷன் அரிசி கடத்துறது, குடியாத்தத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பேரணப்பட்ட பகுதிகளில் இருந்து அரிசியை பரதாமி வழியாக ஆந்திராவுக்கு கொண்டு போயிட்டு கடத்துறாங்க. அதை தடுக்கணும் அப்படின்ற முக்கியமான ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. சாலை வசதி சுத்தமா இல்லைங்க, தரமே இல்லாத சாலைகள் இங்க இருக்கு. குடிநீரும் பெரிய அளவுக்கு இங்க இல்ல. இங்க இருக்கக்கூடிய ஏரிகளை தூர் வாராம இருக்காங்க. விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பெரிய அளவுக்கு இருக்கு, அதை பத்தி கவனிக்காமயே இருக்காங்க அப்படின்ற பல்வேறு கோரிக்கைகளை வந்து அவங்க முன்வைக்கிறாங்க. இதெல்லாம் எங்களுக்கு பெரிய அளவுக்கு இங்க சரி பண்ணி கொடுத்தா நீங்க சொல்லக்கூடிய வாக்காளர்களுக்கு நாங்க வாக்கு செலுத்துறோம் அப்படின்ற கோரிக்கையை நம்ம கிட்ட முன்வைக்கிறாங்க. உங்களுடைய முதற்கட்ட கலாய்வு பல பகுதியிலையும் மேற்கொண்டிருக்கீங்க. பல சமூகங்கள், மதங்கள், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் எல்லாரையும் பார்த்திருக்கீங்க. முதற்கட்ட கலாய்வுல யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம்? கண்டிப்பா சார். இந்த முறை சிம்பிள் அப்படின்றது மிக பெரிய அளவுக்கு யாருக்கு வெற்றி அப்படின்றத தீர்மானிக்கும். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா கூட ஒண்ணு உதயசூரியன் இரட்டைகிளி அப்படின்னு வரும்போது டஃப் ஃபைட் இருக்கும். இந்த சிம்பிள் எல்லாருக்கும் ஒரு பெரிய அளவுக்கு கிராமங்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட தெரிந்த ஒரு சிம்பிள். ஆனா இந்த முறை தேமுதிகவுடைய முரசு சின்னத்துக்கு அவங்க இந்த தொகுதி ஒதுக்கியிருக்காங்க. அதனால திமுகவுக்குள்ளேயே மிகப்பெரிய அளவுக்கு உள்கட்சி பூசல் அப்படின்றது மிகப்பெரிய அளவுக்கு இருக்கு. ஆம்பூர்ல கூட பார்த்திருக்கோம், அந்த பகுதி செயலாளர்கள்லாம் கூட கட்சியை விட்டு மாறி இருக்காங்க. அதனால மிகப்பெரிய சண்டை, டஃப் ஃபைட் அப்படின்றது இந்த பகுதிகளில் இருக்கும். இருந்தாலும் யாருக்கு வெற்றி அப்படின்றது சிம்பலை பொறுத்த வரைக்கும் தான் இருக்கு. ஏன்னா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கே சின்னத்துக்கு அவங்க இந்த ஒரு தொகுதி ஒதுக்கியிருக்காங்க. போன முறை பரிதா புருஷோத்தமன் அவர்கள் 6000 வாக்குகள் வித்தியாசத்துல தோல்வியை தழுவி இருந்தாங்க. பட் இந்த முறை தேமுதிகவுக்கு ஒதுக்கி இருக்கிறதுனால அவங்களுக்கு அதிமுகவுக்கு பரிதா புருஷோத்தமன் அவர்களுக்கு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு.
இன்னொரு பக்கம் பார்க்கும்போது பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள், கிறிஸ்தவர்கள் போன்றவர்கள்லாம் விஜய் பக்கம் இந்த பக்கம் சாஞ்சிருக்காங்க. முதற்கட்ட வாக்காளர்கள் பொறுத்த வரைக்கும் விஜயின் பக்கம் அதிகமா இருக்கிறதுனால விஜய் அவர்கள் ஒடிக்கக்கூடிய வாக்குகள் முழுக்க முழுக்க திமுகவும் நாம் தமிழர் கட்சியை சார்ந்த வாக்குகளை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அளவுக்கு ஒடிக்க போறாங்க. அதனால இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுக்கு நம்ம மிகப்பெரிய அளவுக்கான வெற்றி இங்க இருக்கு அப்படின்றத முதற்கட்டத்தினுடைய கலாய்வு தள்ளத்தலைவா காட்சிப்படுத்துது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் தனி தொகுதி, அது குறித்து தான் இவ்வளவு நேரம் கள ஆய்வு நம்ம பார்த்தோம். அந்த கள ஆய்வில் நமக்கு மிக முக்கியமான சில விஷயங்கள் கிடைத்திருக்கின்றன. என்னன்னா, பட்டியல் சமூகத்தினர் இங்கே பெருமளவு வந்து திமுகவுக்கு ஆதரவாக இருந்தாங்க. அதில் இப்பொழுது சரி பாதி தாவேக்காவிற்கு ஆதரவாக இருக்கிறார்கள். அதிலும் கிறிஸ்தவ பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள், அதாவது கிறிஸ்தவத்திற்கு மதமாறிய பட்டியல் சமூகத்தினர் ஜோசப் விஜய் அப்படின்னு சொன்னதுலேருந்து அவங்க வெறி கொண்டு இருக்கிறாங்க, விஜய்க்கு தான் வாக்களிக்கிறது அப்படிங்கிறது. தேமுதிகவிற்கு இந்த தொகுதி ஒதுக்கியிருக்காங்க. அதனால இங்கே இருக்கக்கூடிய திமுகவினரிடையே ஒரு உட்கட்சி பிரச்சனை இருக்குது. ஏன்னா எங்களுக்கு தான் இந்த முறை இதை கொடுப்பாங்க, இந்த தொகுதியை கொடுப்பாங்கன்னு பார்த்தா போய் தேமுதிக கொடுத்துருக்காங்க அப்படின்னு. இந்த பகுதியில் வந்து உதயசூரியன் போட்டியிட்டு இருந்தால் இரட்டை இலைக்கு மிகப்பெரிய ஒரு போட்டியாக இருந்திருக்கும். ஆனால் முரசு சின்னம் அப்படிங்கிறதுனால சின்னம் வைஸ் பார்த்தாலே இங்கே வந்து பெரிய அளவில் ஈடுபடாது அப்படிங்கிறதும், பெரும்பாலும் நாயுடு ஓட்டுகள் மட்டும்தான் தேமுதிகவுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. மற்ற சமூகங்கள் எல்லாம் இரட்டை இலைக்கு தான் வாக்களிப்பாங்க. தாவேக்கா விஜய் பிரிக்கக்கூடிய வாக்கு சதவீதம் இங்கு அதிமுகவிற்கு சாதகமாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் கள நிலவரம். வேறொரு சட்டமன்ற தொகுதியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.